வணக்கம் அன்புறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறீங்களா? எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும், நலமோடும் இருக்க வேண்டும். நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு ஒரு ஆரோக்கியமான சலட் தான் செய்திருக்கிறேன். சலட் சாப்பிட்றது மிகவும் நல்லது. ஆரோக்கியம். பல நோய்களுக்கு இந்த சாலட் ஒரு மருந்தாவும் இருக்கும். மிகவும் நல்லது. அன்றாடம் உணவுல நாங்க சலட் சேர்த்துக்கொள்வது. வாங்க நான் எப்படி செய்றேன்றத பார்ப்போம். ஒரு சிம்பிளா சமையல் அறையில இருக்கக்கூடிய ஒரு சில மரக்கறிகள கொண்டு தான் செய்யப் போறேன். தேவையான பொருட்கள் எல்லாம் சுத்தமா கழுவி எடுத்து, வெட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். கேரட், குடமிளகாய், வெள்ளரிக்காய், தக்காளி பழம், சோளன், வெங்காயம், அதோட பிரெட் ஒரு துண்டு சின்ன சின்னனா கட் பண்ணி, அதையும் நெய்யில ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். பாருங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இப்ப எப்படி செய்றதுண்டு பார்ப்போம். பகல் உணவுக்காக இந்த சலட்ட நாங்க செய்து சாப்பிடலாம். மிகவும் நல்லது. இப்ப நான் சலாதையில சுத்தமா கழுவி எடுத்திருக்கேன். அதையும் சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கொள்ளுவோம். தண்ணீர் இருக்கக்கூடாது. நாங்க டிஷ்யூல துடைச்சி கொள்ளணும். அந்த கழுவின உடனேயே நீர் இல்லாம. அதுக்கு பிறகு சிறு துண்டுகளா நாங்க வெட்டி சேர்த்துக்கொள்ளணும். அதோட வெள்ளரிக்காய் சேர்த்துருக்கிறேன். வெள்ளரிக்காயோட தக்காளி பழம். தக்காளி பழம் சலட்டுக்கு நாங்க அதுக்குள்ள விதைகள நீக்கி போட்டு தான் எடுக்க வேணும். அதான் நல்லது. அதனோட கேரட், தக்காளி பழம், வெள்ளரிக்காய், கேரட், குடமிளகாய், அதோட கொஞ்சம் ஒரு பாதி வெங்காயம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்றபடியா அதில் நிறைய சத்துக்கள் எங்களுக்கு அதிகமா கிடைக்கும். வெங்காயம், சோளன். நாங்க சலட் எங்களோட எடை குறையணுமென்றாலும் நாங்க இப்படி சலட் சாப்பிட்றதுனால எங்களோட எடை கொஞ்சம் குறையும். கிழமைக்கு 2, 3 தடவையாவது நாங்க சலட் சாப்பிட வேணும். சோளன் சாப்பிட வேணும். அப்போ எல்லாம் வெள்ளரிக்காய் எல்லாம் எடை குறைக்கும். சோளன் சேர்த்துட்டு அதோட நான் பிரெட்டை பாருங்க கொஞ்சம் நெய் விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கிறேன். நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டு சலட்டை பார்க்கவே நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடித்த உணவு தான் சேலட். நான் அதிகமாக சாப்பிட்றது சலட் தான். இப்போ இதில் கொஞ்சம் ஒலிவ் எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுவோம். அதனோட கொஞ்சம் உப்புத்தூள், லேசா மிளகுத்தூள், லெமன் ஜூஸ். 1 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸும் லேசா பிழிஞ்சு விடுவோம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். அருமையான ஆரோக்கியமான சலட் செய்தாச்சுது. இப்போ நாங்கள் பரிமாற வேண்டியதான் இன்னொரு டிஷ்ஷுக்கு மாற்றிட்டு பாருங்கள். அருமையான சலட் பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கொலஸ்ட்ரால், ப்ரெஷர், டயபெட்டி அப்படி வருத்தம் இருக்கிறவங்க எல்லாம் சலட் சாப்பிட்றது மிகவும் நல்லது. சாப்பிடுங்க. வருத்தம் இல்லாதவங்களும் சாப்பிடுங்க. ஹெல்த்துக்கு நல்லது, சருமத்துக்கு நல்லது. எல்லாத்துக்குமே சலட் ஒரு மிக சிறந்த உணவு. காணொளி பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. மீண்டும் இன்னொரு காணொளியோடு உங்கள் பானு. நன்றி உறவுகளே.